இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பாண்டிக்கு போகலாம் வா என கல்லூரி மாணவியிடம் வரம்பு மீறி பேசிய பேராசிரியரின் அருவருக்கத்தக்க ஆடியோதான் இது. இப்ப எங்க காலேஜ்ல இருக்க பாண்டிக்கு போலாமா? சும்மா போலாமா? டேய் சும்மா வா. கடுப்பா நான் சொல்றதை கேளுப்பா. சும்மா நைட்டுக்கே திரும்பி வந்துடலாம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள கோவிந்தசாமி அரசு கலைக்கல்லூரியில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். திண்டிவனம் அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த மாணவி ஒருவர் கல்லூரி விடுதியில் தங்கியிருந்து பிகாம் 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இந்நிலையில் விழுப்புரத்தைச் சேர்ந்த இவரது வகுப்பு ஆசிரியரும் பொருளாதாரத்துறை பேராசிரியருமான குமார் என்பவர் விடுதியில் தங்கியிருந்து படித்து வந்த அந்த மாணவியின் செல்போன் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அடிக்கடி பேசி வந்தார். கடந்த 5ஆம் தேதி இரவு வழக்கம் போல் அந்த மாணவியிடம் செல்போனில் பேசியவர், பாண்டிக்கு போகலாமா, வா, பயப்படாதே, இரவே திரும்பி வந்துவிடலாம் என்று ஆசை வார்த்தை காட்டி அழைத்துள்ளார். சும்மா வா. கடுப்பா நான் சொல்றதை கேளுப்பா. சும்மா நைட்டுக்கே திரும்பி வந்துடலாம். ஐயோ அந்த கதையை நான் சொல்றதை கேட்டே பேராசிரியரின் பேச்சை கேட்டு அதிர்ச்சியான அந்த மாணவி, என்ன சார் இப்படியெல்லாம் பேசுறீங்கன்னு சொல்லி செல்போன் அழைப்பை துண்டித்து விட்டார். ஆனாலும் பேராசிரியர் குமார் மாணவியிடம் வீடியோ காலில் தொடர்பு கொண்டு தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. வகுப்பாசிரியர் குமாரின் பாலியல் தொந்தரவு குறித்து பாதிக்கப்பட்ட மாணவி தனது பெற்றோரிடம் தகவல் தெரிவித்துள்ளார். இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அம்மாணவியின் பெற்றோர் திண்டிவனம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் பேராசிரியர் குமாரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மாணவ மாணவியருக்கு நல்லொழுக்கத்தை போதிக்க வேண்டிய பேராசிரியரே இத்தகைய இழிவான செயலில் ஈடுபட்டிருப்பது பெற்றோர்களையும் சக பேராசிரியர்களையும் அதிர்ச்சி அடைய செய்திருக்கிறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.